பல 100 வருடங்களுக்கு மேலாக இருக்கின்ற சுயம்புவாக இருக்கின்ற அருள்மிகு தர்மலிங்கேஸ்வரர் பெருமானவருடைய திருக்குட நன்னீராட்டு திருவிழாவிற்கு இங்கு வருகை இருந்த அனைத்து பக்தர்களையும் வருகையான வரவேற்று அனைவரும் தர்மலிங்கேஸ்வரர் அருள் பெற்று செல்லுமாறு அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்திலே இருக்கிற பல மலைகளிலே சிறப்பான மலை, கையிலைக்கு இணையான மலை வெள்ளிங்கிரி மலை. அந்த வெள்ளிங்கிரி மலையை பற்றி கச்சியப்ப முனிவர் பேரூர் புராணத்திலே சிறப்பாக பாடுகிறார்கள். அந்த மலைகளில் ஒன்றாக இருப்பது தர்மலிங்க மலை. திருவண்ணாமலையிலே சோதியாக தோன்றிய பெருமான் திருக்கழுக்குன்றம், திருச்சிராப்பள்ளி, குற்றாலம் முதலாக பல திருத்தலங்களில் எழுந்தருளி இருக்கிற பெருமான் தான் தர்மலிங்க பெருமானாக எழுந்தருளி இருக்கிறார் என்று இந்த மலைக்கு 19 இலக்கியம் பாடிய முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள் அழகாக பாடுகிறார்கள். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். நம்முடைய பெருமான் கால பைரவர் வழிபடுபடலத்திலே வாழ்க்கையிலே என்ன செல்வம் வேண்டுமென்றாலும், பதவி வேண்டுமென்றாலும், செல்வம் வேண்டுமென்றாலும், மணமக்கள் நல்ல மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றாலும் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கச்சியப்ப முனிவர் காட்டுகிறார். அந்த வகையிலே உலக மக்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அருள் செய்யக்கூடிய இறைவன் தர்மலிங்க பெருமான். அவருடைய திருவருளை பெற்று நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்வோம். இன்றைய நாளில் 4 கால வேள்வி வழிபாட்டோடு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா செந்தமிழ் மந்திரங்கள் ஓரி